டிவிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுலேருந்து வந்திருக்க, அதாவது என்னென்னா ஒரு பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கான ஆன்லைனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு என்னென்ன கோர்சஸ் இருக்குது, ஸோ இதுக்கு ஒரு டென்டேட்டிவாக எப்போ டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2 days பிஃபோர் தான் நம்ம இந்த வீடியோ லோட் பண்ணியிருந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ நமக்கு ஆன்லைனில் அப்ளிகேஷன் எப்போ அப்ளை பண்ணலாங்கிறது டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ +2 தேர்வு எழுதிட்டு, அதாவது ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா ஒரு நீட்டு தேர்வு எழுதிவிட்டு, ஸோ நீட்டு மூலமாக மார்க்கு நமக்கு வரல, நமக்கு ஒரு எம்பிபிஎஸ்க்கான தகுதிக்கான மார்க் வராட்டாலும் ஸோ நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை. ஸோ அதுக்கு கீழே இருக்க அந்த பேராமெடிக்கல் கோர்சஸ் பார்த்திங்கன்னா, இதுவுமே பார்த்திங்கன்னா இதுக்கு எந்த விதமான கவுன்சிலிங் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ப்ராசஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் 12th இருக்க மார்க்கை வச்சு தான் அவங்க கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், ஸோ என்னென்ன கோர்சஸ் இருக்குது, ஸோ இது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ் பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா நார்மலாக பார்த்திங்கன்னா இதுக்கு நீங்கள் ஒரு 12th பயாலஜி குரூப் முடிச்சிருந்தால் இதுக்கு எலிஜிபிள். ஸோ நான் பாருங்களேன், இதில் என்னென்ன கோர்சஸ் 2024-25 என்னென்ன கோர்சஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, பிஃபார்ம், பிபிடி, பிஏ, எஸ்எல்பி. இது நான் ப்ரீவியஸ் வீடியோவில் என்னென்ன கோர்சஸ் சொல்லியிருக்கேன். பிஎஸ்சி நர்சிங், ரேடியாலஜி, ரேடியோதெரப்பி, கார்டியாக் டெக்னாலஜி, மெடிக்கல் லெபார்ட்ரிஸ், ஆப்ரேஷன் தியேட்டர் அனஸ்தீசியா, கார்டியாக் டெக்னாலஜி, கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, ஃபிசிஷியன் அசிஸ்டன்ஸு, ஸோ இந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி தியரி, ஸோ ஆப்டோமெட்ரி, நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜி, ஸோ கிளினிக்கல். ஸோ இது நான் ஆல்ரெடி ப்ரீவியஸில் என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ என்ன அப்டேஷன் வந்திருக்குன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 23/5/2024 பேராமெடிக்கல் கோர்சஸ் ஃபார்ம் டி 6 years கோர்சஸ்ஸு. ஸோ இது சம்மந்தமாக இந்த பேராமெடிக்கலில் இருக்க டிகிரி கோர்சஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. 23/5/2024 அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதற்கான அந்த அப்லோடிங் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா 23/5/2024 12:01 ஸோ ஆஃப்டர்நூன்லேருந்து இதுக்காக நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அந்த லாஸ்ட் டேட் ஃபார் அப்லோடிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 21/6/2024. ஸோ அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா 21 வரைக்கும் டைம் இருக்குது. 5 PM வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். த எக்ஸ்பெக்டட் டேட் ஃபார் த டிக்ளரேஷன் மெரிட் த்ரூ த அஃபிஷியல் வெப்சைட். ஸோ உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணவங்களுக்கு மார்க்கின் அடிப்படையில் மெரிட் லிஸ்ட் சொல்லுவாங்க. அது லெட்டராக அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கான டென்டேட்டிவ் டேட் ஃபார் சீட் அலாட்மெண்ட்டும் லெட்டராக கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் ஃபார் அட்மிஷன்ஸும் பார்த்திங்கன்னா த டேட் ஆஃப் மென்ஷன் ஆஃப் த அலாட்மெண்ட் ஆர்டர் ஆஃப் த கேண்டிடேட். ஸோ உங்களுக்கு அந்த கேண்டிடேட்டுக்கு அலாட்மெண்ட் ஆர்டரில் வரும்போது தான் டேட் வந்துடும். ஸோ இதுக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் எல்லாமே விளக்கமாக சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸோ இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு நான் கமெண்ட் பாக்ஸில் அந்த லிங்க் தர்றேன். நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒரு சில விஷயங்கள் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன், எலிஜிபிலிட்டி என்ன, ஸோ இதுக்கு சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி பார்க்குறது, மெரிட் லிஸ்ட் என்ன, ஆன்லைன் கவுன்சிலிங் எப்படி ப்ரொசீஜர், ஸோ இது மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி பண்ணலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 103 பேஜஸ் கிட்டே இருக்குது. ஸோ நமக்கு இது எல்லாமே நம்ம ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். டவுன்லோட் பண்ணி பொறுமையாக படித்து பாருங்கள். பட் நமக்கு ஒரு மெயின் என்னென்னா, இதுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் 21/6/2024 மாலை 5 மணிக்குள்ளே க்ளோஸ் ஆகுது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ரெலவெண்ட் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான நான் ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். உங்களுக்கு எலிஜிபிலிட்டியை பொறுத்தளவில் நீங்கள் ஒரு இந்தியனாக இருக்கணும். ஒரு நேட்டிவிட்டி தமிழ்நாடு பூர்வீகமாக இருந்திருக்க வேண்டும். நெக்ஸ்ட்டு மெயினாக அதோட எலிஜிபிலிட்டி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஒரு +2 தேர்வில் நீங்கள் ஒரு ஸ்டேட் போர்டோ சிபிஎஸ்சியை முடித்து நீங்கள் ஒரு பயாலஜி பேக்ரவுண்டாக இருக்கணும். அதாவது சயின்ஸ் சம்மந்தமாக பாடம் பார்த்து நீங்கள் படிச்சுருக்கோம். இதுக்கு ஈஸியாக உள்ளே போகலாம். அதே மாதிரி செகண்ட் குரூப் பியூர் சயின்ஸ் குரூப்புமே இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மினிமம் அந்த கட் ஆஃப் மார்க்கும் பார்த்திங்கன்னா ஒரு கீழே கொடுத்துருக்காங்க. ஏஜை பொறுத்தளவில் பாருங்கள், ஒரு நார்மலாக பார்த்திங்கன்னா அதாவது ஒரு பிஎஸ்சி நர்சிங்க்கு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த நர்சிங் சம்மந்தமாக ஒரு விண்ணப்பதாரர் பார்த்தா 31 டிசம்பர் 2024 அன்று 17 வயது நிறைந்தராக இருக்க வேண்டும்.
ஸோ இந்த டேட்குள்ளே 17 வயசு முடிச்சிருந்துருக்கும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பற்றி ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மேண்டேட்ரி கண்டிப்பாக எடுத்துகிறாங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுக்கும் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மெயினாக இந்த மொத்தத்தில் இது வந்து பி ஃபார்முக்கு மட்டும். ஸோ அதாவது பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி, பி ஃபார்ம் இந்த படிப்புகளுக்காக. ஸோ அதர் கோர்சஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு காமனாக வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மேண்டேட்ரி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஜுவாலஜியும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்தில் ஒரு பேசிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பயாலஜி தான் கன்ஃபார்மாக வந்து கேட்குறாங்க. மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கோர்ஸ்க்கும் வந்து 40% வந்து நீங்கள் வந்து இருக்கவங்க தான் இதுக்கு வந்து எலிஜிபிள். அதுக்கு கீழே இருக்கவங்க வந்து கவுன்சிலிங் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது இதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நிறைய கொடுத்துருக்காங்க. நார்மலாக வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து இதில் டவுன்லோட் பண்ணி இதை வந்து நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் லோட் பண்ணணுன்னு சொல்லிட்டு எல்லாமே நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கான வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹையர் செகண்டரி மார்க் ஷீட் வந்திருக்கும். அதில் வந்து டெம்பரவரி மார்க் ஷீட் நீங்கள் பிரிண்டர் ஷீட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரிஜினல் வர வரைக்கும். ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும். அதே மாதிரி 12th மார்க் ஷீட்டு, 10th மார்க் ஷீட்டு. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதுக்கு வந்து எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வந்து கேல்குலேஷன் ஃபார் மார்க்ஸு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எப்படி கேல்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜினியரிங் கட் ஆஃப் போடுற மாதிரி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இந்த ஃபிசிக்ஸ் மார்க்கு, கெமிஸ்ட்ரி மார்க்கு, பயோ மார்க் எடுத்துக்கணும். இந்த ஃபிசிக்ஸ் மார்க்கை வந்து 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். கெமிஸ்ட்ரி மார்க்கை 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். பயாலஜி மார்க்கை ஃபுல்லாக எடுத்துக்கணும். ஸோ ஒரு இன்ஜினியரிங் கேண்டிடேட் போகிறவங்களுக்கு தெரியும். ஸோ இன்ஜினியரிங்கில் மேக்ஸ் மார்க் அப்படி ஃபுல்லாக எடுத்துக்கும். ஸோ ஓவரால் வந்து உங்களுக்கு ஒரு 200க்கு வந்து கட் ஆஃப் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து உங்களுடைய மார்க்கின் அடிப்படையில் தான் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அவ்வளோதான். மற்றபடி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷனோட ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸு 500, ப்ராசஸிங் ஃபீஸ் ஃபார் கவுன்சிலிங் வந்து ஒரு 250 வந்து கேட்குறாங்க. ஸோ மொத்தத்தில் ஒரு 750 ரூபா இதுக்கு வந்து எல்லாருமே வந்து பே பண்ணுற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்கான். இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து இந்த பேராமெடிக்கல் கோர்ஸுக்கு வந்து கவுன்சிலிங் தான் நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ த மெத்தட் ஃபார் த செலெக்ஷன் அட்மிஷன். இது செலெக்ஷன் ஒரு அட்மிஷன் நமக்குள்ளே போகணுன்னா ஒவ்வொரு கேட்டகரி வைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பர்சன்டேஜ் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தோன்னா பேக்வர்ட் கிளாஸுக்கு 30%, ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு 18% ஒரு வந்து சதவீதத்தை வந்து ஒதுக்கியிருக்காங்க. அந்த இடஒதுக்கீடு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் எதில் வரீங்களோ அதை செக் பண்ணிக்கோங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கவுன்சிலிங் மூலமாக வந்து 2 கேட்டகரிஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து கவர்மெண்ட் காலேஜஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பியூர்லி கவர்மெண்ட் காலேஜ். இதில் வந்து ஃபீஸ்லாம் வந்து உங்களுக்கு மினிமம் ஃபீஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். 2வது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் கோட்டா சீட்டில் கிடைக்காதவங்களுக்கு ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் வந்து ப்ரைவேட் காலேஜஸ் வந்து கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. ஸோ அதை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா ஒரு அவைலபிலிட்டி ஃபார் த கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த கோர்சஸ்லாம் கவர்மெண்ட்டில் இருக்குது இல்லைங்கிறதையும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எஸ்ன்னு போட்டிருக்கிறது எல்லாமே இந்த கோர்சஸ் எல்லாமே கவர்மெண்ட்டில் இருக்குது. நோன் போட்டது எதுவுமே கிடையாது. ப்ரைவேட்டில் மேபி இருக்கலாம். ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிஸ் இது எல்லாத்துக்குமே இருக்குது. நேம் ஆஃப் த கோர்ஸ் ஃபார் த ரிசர்வ்டு எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரிஸ்க்கும் இந்த சீட்ஸ் எவ்வளோ அலாட்மெண்ட் பண்ணிக்காங்கன்னா எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் கொஞ்சம் லென்த்தியாக போகிறனால ஸோ இது வந்து நீங்கள் தான் பொறுமையாக படித்து பார்த்து இந்த நோட்டிஃபிகேஷனை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கோர்ஸு எங்கே இருக்குது எங்கே இல்லை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த கோர்ஸ் எடுக்க போகிறீங்களோ அந்த கோர்ஸுக்கான இதை வந்து நீங்கள் இதை டேரக்ட் பண்ணலாம். ஸோ நார்மலாக நீங்கள் ஒரு கவர்மெண்ட் காலேஜை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு டியூஷன் ஃபீஸ் ஃபார் ஆல் த கோர்ஸஸ்க்கு பார்த்தீங்கன்னா பர் ஆனம், அதாவது ஒரு வருஷத்துக்கே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சுன்னா உங்களுக்கு வந்து 3000 தான் ஃபீஸு. அதாவது அனைத்து அரசு கல்லூரி படிப்புகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கல்வி கட்டணமும் வந்து ஆண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் ஒரு ப்ரைவேட்டு அதாவது செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்க வந்து மினிமம் ஒரு ஃபீஸ் வந்து 50,000 70,000 ஆர் நியர்லி 1 lakh கிட்ட இருக்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிஃபார்ம், டிஃபார்ம், பிபிடி அப்படின்னா. ஸோ த டியூஷன் ஃபீஸ் ஃபார் த செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் வந்து இயருக்கு 43, 45 கொடுத்துருக்காங்க. பட் வந்து இது ஒவ்வொரு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் டபுளாக தான் ஃபீஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. நியர்லி 1 lakh 2 lakh டொனேஷனோட கூட கேபிட்டேஷன் ஃபீஸோட கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. உங்களுக்கு நான் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன்.
ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 21/6/2024. ஆன்லைனில் நீங்கள் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் வந்து இன்றைக்கிலேருந்து ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு டைம் இருக்கிறதுனால நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி பார்த்துட்டு இந்த பேராமெடிக்கல் கோர்ஸஸ்க்கான அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். தப்பாக பண்ணிட வேணாம். ஸோ அனெக்சர்ஸ் எல்லாமே நீங்கள் நல்லா படித்து பாருங்கள். 103 பேஜஸ் இருக்குது. அதெல்லாம் எல்லாமே படித்து பார்த்துட்டு நீங்கள் எந்த கேட்டகரிக்குள்ளே வர்றீங்களோ அதுக்கு தேவையான எல்லாமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஃபார்ம் பொறுத்தளவில் கவர்மெண்ட் காலேஜஸ் சீட்ஸ் பார்த்திங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னை, மதுரை மெடிக்கல் காலேஜ், அதே மாதிரி பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்க எல்லா கவர்மெண்ட் காலேஜ், அதாவது செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் தேனி, ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் காலேஜஸ் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் கவர்மெண்ட் சீட்ஸ்லாம் இருக்குது. அங்கே இந்த அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ் என்னென்ன இருக்கோ அது வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நிறைய கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. பிஎஸ்சி ரேடியாலஜி, கார்டியக் டெக்னாலஜி, ஸோ எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ மெயினாக இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட ஒரு கட் ஆஃப் வந்து ஒரு 200க்கு வந்து 170+ இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜ் வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கு கீழே இருக்கவங்க கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்கள் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு காலேஜ் சூஸ் பண்ணுறதுல ஏதோ டவுட்டு, இந்த கட் ஆஃபில் இந்த மார்க்குக்கு இந்த அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ் கிடைக்குமா அப்படிங்கிறத டவுட் இருந்தேன்னா நான் வந்து உங்கள் கமெண்ட் பாக்ஸில் என்னுடைய நம்பர் தரேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து கால் பண்ணி டைரெக்டாக எனக்கு எப்போ வேணாலும் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ அட்மிஷன் விஷயமாகவும் உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் சீட் எடுக்கிறதுக்கும், ஸோ செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் அதாவது மார்க் கம்மியாக இருக்கிறவங்க செல்ஃப் ஃபைனான்சிங்ஸில் இருக்க மெடிக்கல் சீட்ஸ் எடுக்கிறதுக்குமே உங்களுக்கு தேவையான ஒரு சிறந்த முறையில் வந்து ஆலோசனை நம்ம வந்து நம்மளுடைய அகாடமி சேனல் மூலமாக கொடுக்க ரெடியாக இருக்கும். ஸோ இதில் டவுட்ஸ் இருக்கவங்க கண்டிப்பாக எனக்கு வந்து டைரெக்டாக நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நான் உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு காலேஜஸ் எங்கே இருக்குது, இது எல்லாமே எத்தனை சீட்ஸ் இருக்குது எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. பொறுமையாக படித்து பார்த்துட்டு நீங்கள் இந்த ஜாப் இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து அடுத்த வீடியோவில் ஸோ இந்த இது சம்மந்தமாக ஏதாவது இருந்ததுன்னா ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணலாம். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.